அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நேற்று ஒரே நாளில் இந்தியா முழுக்க நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இது குறித்த வீடியோவில் உண்மையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நேற்றைய முன்தினம் மக்களவைத் தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்துச்சு. அதுல இருந்தே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட போஸ்ட் ஷேர் செய்யப்பட்டிருக்கு. ட்விட்டர் முழுக்க தேர்தல் அன்றும் சரி, அதற்கு அடுத்த நாளும் சரி, நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் இருந்திருக்காங்க. த ரைஸ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நாம் தமிழ் கட்சியை பார்த்தீங்கன்னா இணையவாசிகள் அதிக அளவில் ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்த அனைத்து இளைஞர்களுமே தன்னுடைய ஆதரவை நாம் தமிழ் கட்சிக்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. உண்மையிலேயே திமுகவும் காங்கிரஸும் பாஜக கட்சி எதிர்க்கிறது போல வேடம் போட்டாலும் பாஜக கட்சிக்கும் மறைமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக கட்சி ஆட்சியில் இருக்கே தவிர பாஜக என்ன நினைக்கிறாங்களோ கடந்த 4 ஆண்டுகளாகவே அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அனைத்து மக்களுக்குமே தெரிந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா ஸ்டாலினை அதிக அளவில் எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்த போதும் இந்த ஈவி எந்திரத்தின் மூலமாக தான் திமுக கட்சி, பாஜக கட்சி போன்ற கட்சிகள் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கலர் எல்லாரும் சொல்லுது. ஏன்னா இந்த ஈவி இயந்திரம் குறித்து எத்தனையோ விமர்சனங்களை முன் வச்சுமே இன்னமும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த இயந்திரத்தின் மூலம் வாக்குப்பதிவு நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதனால் ஈஸியாக அதை ஹேக் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுகளை மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இருந்துட்டு இருக்கு. உதாரணத்திற்கு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த பட்டனை அழுத்தினாலும் அது பாஜக கட்சிக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு ஓட்டு பதிவாகிருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ இணையத்தில் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு அப்போது தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஈவி இயந்திரம் அப்படின்றது நம்பிக்கை இல்லாதது அப்படின்ற புரிய வந்தது. இப்படி என்னென்னவோ தில்லுமுள்ளு பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி இவங்களுக்கு நிகரான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கட்சிகளுக்கு கீழே எப்படி பார்த்தாலும் ஒரு 7-8 கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வங்கியை பார்க்கும்போதும் நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று இவ்வளவு வாக்கு வங்கியை பார்க்கும்போதும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் அதிக அளவில் ஆளுமை இருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்றது புரிய வருது. தேர்தல் நாளன்று மட்டும் இல்லாம நேற்றும் பாத்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க இந்திய அளவுல ட்விட்டர்ல நம்பர் 1 ட்ரெண்டிங்கை நாம் தமிழ் கட்சி பிடிச்சிருக்கு. இந்தியால பல இடங்கள்ல யாரு சீமான் அப்படின்னு அதிக அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக வேற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.